Hello everyone, welcome to G5 Math Spot. இந்த வீடியோல நம்ம ஒரு புது சாப்டர் பார்க்க போறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சாப்டர் 2. சரிங்களா? சோ இங்க நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு நம்பர் சிஸ்டமா இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஆமாவா இல்லையா? சோ நமக்கு என்ன நம்பர் சிஸ்டம் தெரியும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தெரியும். அடுத்து என்னது ஹோல் நம்பர்ஸ் பார்த்திருப்பீங்க. அடுத்து இன்டீஜர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருப்போம் என்ன நமக்கு தெரியும் ரேஷனல் நம்பர்ஸ் தெரியும், தென் இர்ரேஷனல் நம்பர்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆமாவா இல்லையா? ஸோ இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட நம்பர் சிஸ்டம். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் புது விதமான நம்பர்ஸாக இருக்குது ஆமாவா இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு நம்பர் சிஸ்டமும் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், கண்டிப்பாக ஏதோ ஒரு நீடு இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உருவாகிறதுக்கும் தெர் வாஸ் அ நீடு, ஒரு தேவை இருந்தது. அது என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன். இது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆமாவா இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -9 அந்த பக்கம் போச்சு என்ன ஆகும்? +9 ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? Which is nothing but 3 square. 900 is 3 square. இப்போ square root cancel ஆயிருமா? So what is the answer? Plus or minus 3. அப்போ x க்கு எத்தனை வேல்யூ இருக்கு நமக்கு? ரெண்டு வேல்யூஸ் +3 as well as -3. புரியுதுங்களா? எப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு டவுட் யாருக்கா இருக்கா? வெரி சிம்பிள். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 நான் எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதலாமா? which is nothing but 3 square. ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் +3. Also in the square root of 9 I can write it as -3 × -3. -3 × -3 +9 தான். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா -3 the whole square. இப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன எனக்கு? -3. ஸோ ஐ ஹாவ் +3 as well as -3. அதனால தான் therefore square root of 9 is equal to + or -3ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ so we got the answer. இதே மாதிரி there is another situation or another equation. அதுக்கு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது பாருங்க. x ஸ்கொயர் +9 is equal to 0. இங்கே என்னது -9 போட்டோமா? இங்கே என்ன போட்டிருக்கோம்? +9. ஸோ which is nothing but x ஸ்கொயர் is equal to -9. நீங்கள் இங்கே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன நம்பர் தான் வரும்? பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். அது பீட் மைனஸ் ஆர் நெகட்டிவ் நம்பர் ஆகட்டும் பாசிட்டிவ் நம்பர் ஆகட்டும், அதை ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன தான் வரும்? பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 the whole square என்ன வரும் நமக்கு? +4. 2 the whole square என்ன வரும் நமக்கு? +4. -3 the whole square என்ன வரும் நமக்கு? +9. 3 the whole square என்ன வரும் நமக்கு? +9. ஸோ மைனஸ் நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் சரி ப்ளஸ் நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் சரி நமக்கு என்ன தான் வரும்? பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஏதோ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணுறோம், பட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்க. which is actually impossible. ஸோ அந்த இம்பாசிபிலிட்டியை என்ன பண்ணுறாங்க? மாற்றுறதுக்காக தான் they are introducing a new concept called imaginary number, because that doesn't exist. That's why we are calling it as imaginary number. அது என்னது அது imaginary number அப்படின்றத பார்க்கலாம் இங்கே நம்ம. ஸோ இப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு -9 அப்போ x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9 போடுவோமா? ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டாக மாறும் ஆமாவா இல்லைங்களா? ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ இந்த -9 நான் பிரிக்கிறேன். -1 × 9 பிரிக்கலாமா? ஏன்னா -1 × 9 என்ன? -9 தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 × 9 எப்படி இருந்தலாம்னா 3 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். எதுக்கு? 3க்கு மட்டும்தான். இதுக்கு மட்டும் கேன்சல் ஆகும். -1 ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் ஸ்கொயர் ரூட். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்போ 3 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 என்ன ஆயிரும்? வெளியே வந்துடும். மீதி நமக்கு என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள -1 இருக்கும். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to replace it by the letter I. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி யூனிட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அயோட்டான்றது கிரீக் நம்பர் சிஸ்டமில் வரும். the 9th நம்பர் தான் இட்ஸ் கால்டு அயோட்டா. அந்த அயோட்டாலேருந்து தான் என்ன எடுக்கிறோம்? நம்ம ஐன்றது எடுக்கிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் தி ஐ வேல்யூ ஹியர்? நம்ம என்ன ஐ வேல்யூக்கு என்ன போடுறோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1.
ஸோ I is equal to square root of minus 1. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 தூக்கி என்ன போடலாம், நம்ம I போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து இமேஜினரி நம்பர். இதுதான் வந்து நமக்கு இமேஜினரி நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ என்ன, நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. இது ரொம்ப முக்கியம், நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். I is equal to square root of minus 1. இப்போது அந்த ஐயை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஐயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர்ட்னா ஆயிரும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ் 1. ஸோ இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, மைனஸ் 1. அப்போ ஐ கியூபோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஐ கியூப் எப்படி எழுதலாம், நம்ம ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதலாமா? ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நமக்கு இங்கே மைனஸ் 1. மைனஸ் 1 இன்ட்டு ஐ என்ன வரும் நமக்கு, மைனஸ் ஐ தானே. மைனஸ் 1 இன்ட்டு ஐ மைனஸ் ஐ. இப்போ ஐ பவர் 4. ஐ பவர் 4 எப்படி எழுதலாம், நம்ம ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் என்னென்ன வேல்யூ, மைனஸ் 1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. வாட் இஸ் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1, ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஐ பவர் 4ஓட வேல்யூ. லைக் தட் வி கேன் கோ ஆன் ஃபைண்டிங் த பவர்ஸ் ஆஃப் ஐ. ஐ பவர் 5. ஐ பவர் 5 எப்படி இதெல்லாம், நம்ம ஐ பவர் 4 வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் ஐ பவர் 4 இன்ட்டு ஐ போட்டுடலாம். ஐ பவர் 4 என்ன, 1. ஸோ 1 இன்ட்டு ஐ. 1 இன்ட்டு ஐ என்ன, ஐ. சிமிலர்லி ஐ பவர் 6. ஐ பவர் 6 எப்படி இதெல்லாம், ஐ பவர் 4 இன்ட்டு ஐ ஸ்கொயர். வாட் இஸ் ஐ பவர் 4, 1. வாட் இஸ் ஐ ஸ்கொயர், மைனஸ் 1. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 1, மைனஸ் 1. அண்ட் சிமிலர்லி ஐ பவர் 7 பாருங்கள். ஐ பவர் 7 எப்படி இருந்ததுனா, ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 3. ஐ பவர் 4 வந்து 1. ஐ பவர் 3 என்ன நமக்கு, மைனஸ் ஐ. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் ஐ, மைனஸ் ஐ. சிமிலர்லி ஐ பவர் 8. ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 4 எதுலாமா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஐ பவர் 4 த ஹோல் ஸ்கொயர். ஆமாவா இல்லைங்களா? இப்போ ஐ பவர் 4 என்ன, 1. 1 ஸ்கொயர் என்ன, 1. ஸோ யூ கேன் சி ஹியர் ஐ பவர் 4 வரைக்கும் ஐயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1. ஐ கியூப் மைனஸ் ஐ. ஐ பவர் 4 1. தென் அகெயின் ஐ பவர் 5 வந்து என்ன வருது நமக்கு, ஐ. ஐ பவர் 6 மைனஸ் 1. ஐ பவர் 7 மைனஸ் ஐ. ஸோ ஒரு சைக்ளிக் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஐ பவர் 4 வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சாலே போதும். நம்ம ஐக்கு எத்தனை பவர் 2008 இருந்தாலும் we can easily find out. So make sure that you are very clear with the powers of I. Imaginary யூனிட்டோட அந்த பவர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஐயோட வேல்யூ என்ன நமக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஸ்கொயர் என்ன, மைனஸ் 1. ஐ கியூப் என்னது, மைனஸ் ஐ. ஐ பவர் 4 என்ன, ப்ளஸ் 1. இது 4 இது 3 தெரிஞ்சாலே போதும் நமக்கு. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெக்ஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட்டை we can generate. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1 simplify I power 1947 ப்ளஸ் I power 1950. இதோடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ 1947 பார்த்தோன்னு பயப்பட தேவையில்லை. ஓகே, நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 வேல்யூ செஞ்சால் போதும். ஐயோட வேல்யூ என்ன நமக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஐ ஸ்கொயர் என்ன நமக்கு, மைனஸ் 1. ஐ கியூப் என்ன நமக்கு, மைனஸ் ஐ. ஐ பவர் 4 என்ன, 1. இந்த 4 வேல்யூ தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. இப்போது நம்ம 1947 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1947 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள், 4 4s are 16, 34 8 4s are 32, remainder 2, 27 then we have 6 4s are 24, so remainder என்ன நமக்கு 3. ஸோ இப்போது இந்த 1947 நம்ம எப்படி எழுதலாம், 1947 நம்ம எப்படி எழுதலாம், 4 into 486. அதோட என்ன பண்ணுது, ரிமைண்டரை ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் திஸ் 1947. ஐம் ரைட் ஆர் நாட்? ஸோ இப்போ என்ன 1947 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐ பவர் 4 into 486 ப்ளஸ் 3. ஓகேங்களா? ப்ளஸ் அதே போல் 1950 என்ன பண்ண போகிறோம், தே கோயிங் டு டிவைட் பை 4. 4 4s are 16, ரிமைண்டர் என்ன 30, 35. இப்போ என்ன வரும், 8 4s are 32, ரிமைண்டர் 3, 30. 7 4s are 28, ரிமைண்டர் 2. ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி தான் 1950 எப்படி எழுதுறோம் நம்ம, 4 into 487 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 2. ஸோ அப்போ ஐ பவர் 4 into 487 ப்ளஸ் 2. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லோவர் கிளாஸ் நம்ம படிச்சிருப்பீங்க ஒரு ஃபார்முலா,
a பவர் m plus n is equal to a பவர் m into a பவர் n படிச்சிருக்கீங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சம்திங் பவர் m plus n பவர் m plus n. ஸோ அதை a பவர் m into a பவர் n பிரிக்க போகிறோம். ஸோ அப்போ I பவர் 4 இந்த இன்ட்டு 486. ஸோ அப்படி கூட வச்சுக்கோங்க, இப்போதைக்கு அப்புறம் சொல்கிறேன். 486 இன்ட்டு I பவர் 3. அதே போல் இங்கேயும் I பவர் 4 into 487 இன்ட்டு I பவர் 2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறோம். a பவர் m plus n, a பவர் m இது n, a பவர் m plus n a பவர் m இன்ட்டு a பவர் n பிரிச்சுக்கிறேன். அதே போல் a பவர் m plus n a பவர் m இன்ட்டு a பவர் n பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது இது பாருங்கள், a பவர் mn அதாவது mn ரெண்டு மல்டிப்ளை ஆகிது ரெண்டு நம்பரு. அது எப்படி இதெல்லாம் நம்ம a பவர் m the whole பவர் n எழுதலாமா? நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மன்றனால கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ a பவர் m என்ன, a பவர் m the whole பவர் n எழுதலாம். அது மாதிரி இங்கே I பவர் 4 the whole பவர் 486 அப்படின்னு எழுதுறேன். இன்ட்டு I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 the whole பவர் 487 இன்ட்டு I ஸ்கொயர். இப்போ யூ நோ த வேல்யூ ஆஃப் I பவர் 4. I பவர் 4 என்னது? 1. 1 பவர் எனிதிங் என்ன தான் வரும் நமக்கு? 1 தான் வரும். ஆனால் I கியூப் என்ன நமக்கு? மைனஸ் I. I கியூபோட வேல்யூ என்னது நமக்கு? மைனஸ் I. 1 இன்ட்டு மைனஸ் I தான் ப்ளஸ் I பவர் 4 ஒன்று தான். ஸோ 1 பவர் எனிதிங் 1 ஒன்லி. I ஸ்கொயர் என்ன? மைனஸ் 1. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ அப்போ வாட் டு வி ஹேவ் ஹியர்? ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் 1 மைனஸ் I. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ I பவர் 1947 ப்ளஸ் I பவர் 1950 என்ன சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் நம்ம? மைனஸ் 1 மைனஸ் ஐன்னு சொல்லி வி ஆர் சிம்பிளிஃபைட். ஸோ லைக் திஸ் ஒன்லி. த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நம்ம. இப்போ இதே நம்ம சேம் கான்செப்ட்ஸ் தான், புது கான்செப்ட் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 2 என்ன நமக்கு இருக்குது? I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1869. சேம் வே என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ இங்கே 4 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1948 டிவைட் பை 4. அப்போ என்ன வரும்? 4 4s are 16, ரிமைண்டர் 3 34, 8 4s are 32, ரிமைண்டர் 28, 7 4s are 28, and what is the remainder? 0. So அப்போ I can write 1948 as 4 into 487. There is no remainder here. 0 வந்துருச்சு, அதனால் ப்ளஸ் தான் தேவையில்லை. சரிங்களா? மைனஸ் I பவர் இந்த 1869 நம்ம என்ன பண்ணணும்? 4 ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும்? 4 4s are 16, ரிமைண்டர் என்ன? 2 26, 6 4s are 24, ரிமைண்டர் 2 29, 7 4s are 28, ரிமைண்டர் என்ன நமக்கு? 1. ஸோ அப்போ இது எப்படி இல்லை? மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க. சரிங்களா? மைனஸ் வெளியே வச்சுட்டோங்க. இப்போ இது எப்படி இதெல்லாம்? 4 into 467, 4 into 467 plus 1. இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா மைனஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த டேர்ம்ஸ். அதனால் இந்த 1869 மட்டும் எப்படி எழுதிக்கிறேன்? 4 into 467 plus 1. சரிங்களா? இப்போது இது எப்படி எழுதலாம் நம்ம? I பவர் 4 வந்தாலே அது என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஏன்னா மறுபடியும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. I பவர் 4 the whole பவர் 487. I பவர் 4 வேல்யூ என்ன நமக்கு? 1. ஸோ 1 பவர் எனிதிங் இஸ் கோயிங் டு பி அகெயின் 1 ஒன்லி. சரிங்களா? மைனஸ் I பவர், இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம் நம்ம. ஸோ the மைனஸ் இஸ் காமன் ஃபார் இந்த டேர்முக்கும் இருக்கும், இந்த டேர்முக்கும் வரும். அதில் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும் நமக்கு? மைனஸ் 4 into 467 இன்ட்டு I பவர் மைனஸ் 1. ஏன்னா a பவர் m ப்ளஸ் என்ன? a பவர் m இன்ட்டு a பவர் n பிரிச்சாச்சு. இப்போ I பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ 1 பவர் எனிதிங் இஸ் கோயிங் டு பி அகெயின் 1 ஒன்லி. மைனஸ் இப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? I பவர் 4 the whole பவர் மைனஸ் 467 எழுதலாமா? இந்த மைனஸ் எதுக்கு சேர்த்துக்கிட்டேன்? ஸோ a பவர் m என்ன? a பவர் m a பவர் m பவர் n எழுதியாச்சு. இப்போ இன்ட்டு என்னது? I பவர் மைனஸ் 1. ஸோ 1 மைனஸ் I பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1. 1 பவர் எனிதிங் இஸ் கோயிங் டு பி அகெயின் 1 ஒன்லி. ஸோ 1 இன்ட்டு I பவர் மைனஸ் 1. I பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் நம்ம? 1 பை I எழுதலாமா? I இன்வர்ஸ் தானே? I இன்வர்ஸை 1 பை I எழுதலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
or you can do like this also. இப்போது டினாமினேட்டரில் இமேஜினரி நம்பர் இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா we have to take conjugate. ஸோ கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதுன்றது நம்ம புதுசு இல்லை லோவர் கிளாஸ்லேயே படிச்சுக்கிறோம். பட் இங்கே ஐக்கு என்ன கான்ஜுகேட் அப்படின்னா ப்ளஸ் ஐ இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் வந்து மைனஸ் ஐ. மைனஸ் ஐயால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 into மைனஸ் ஐ என்ன மைனஸ் ஐ. ஐ இன்ட்டு ஐ என்ன ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் என்னது -1. -1 ஒரு மைனஸ் ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +1 ஆயிரும். ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்ன பாருங்கள் 1/iயோட ஆன்சர் என்ன நமக்கு -i. ஸோ அப்போ 1 மைனஸ் ஆஃப் -i. இப்போ இந்த மைனஸும் மைனஸ் ஆயிரும் மைனஸ் ஆயிரும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆன்சர் நமக்கு 1 + i will be the required answer. ஸோ ரொம்ப கிளியர். இங்கே டினாமினேட்டரில் இமேஜினரி யூனிட் வந்தனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அதோட கான்ஜுகேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இந்த டேர்முக்கு மட்டும் இந்த 1/iக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறோம். வாட் இஸ் தட் -i⁻1. -i⁻1 இஸ் நத்திங் பட் -i தான். ஸோ மைனஸ் ஐ இந்த டேர்மை எடுத்துகிட்டு என்ன போடணும் நம்ம -i போடும்போது மைனஸ் ஆஃப் -i இருக்கும். இப்போ இந்த மைனஸ் ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ we have 1 + i as the answer. கிளியர்? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 summation n is equal to 1 to 12 i power n. சரிங்களா? ஸோ என்னுக்கு பதில் என்ன பண்ணணும் ஒரு வேல்யூவாக நம்ம போட்டு என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்மா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட் என்ன போடும் எனக்கு பதிலாக 1. அடுத்து என்ன எனக்கு பதிலாக 2 தென் 3 4 5 எது வரைக்கும் போடணும் நம்ம 12 வரைக்கும் போடணும். 6 7 8 9 10 11 at last 12. 12 முடிச்சிச்சு. 1 to 12 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் எனக்கு பதிலாக 1 2 3 4 லைக் தட் டில் அது அப் டு 12 you have to substitute. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் குரூப் பண்ண போகிறேன். i⁻1 i⁻2 i⁻3 i⁻4 இது ஒரு குரூப்பு ப்ளஸ் i⁻5 i⁻6 i⁻7 i⁻8 ஒரு குரூப்பு ப்ளஸ் i⁻9 i⁻10 i⁻11 i⁻12 ஒரு குரூப்பு. சரிங்களா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேல்யூஸில் உங்களுக்கு தெரியும். i⁻1 என்ன i தான். i⁻2 என்ன -1. i⁻3 என்ன -i. i⁻4 என்ன +1. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு i⁻4 வெளியேற்றுருங்க இதுலேருந்து. அப்போ மீதி என்ன இருக்கும் i⁻2 i⁻3 i⁻4 இருக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு i⁻8 வெளியேற்றலாம். இப்போ மீதி என்ன இருக்கும் i⁻1 i⁻2 i⁻3 i⁻4 இருக்கும். இப்போது -1 +1 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். +i -i என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன 0 ப்ளஸ் i⁻4 என்ன நமக்கு 1 தானே. இதே வேல்யூஸாக இதுக்கும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா i⁻1 i⁻2 i⁻3 i⁻4 இங்கே தானே இருக்குது இங்கேயும் அதானே இருக்குது. இதோட வேல்யூ தான் என்ன நமக்கு இங்கே வந்துச்சு 0. இதோட வேல்யூ தான் என்னது 0. இப்போ 0 anything என்ன 0 தான். 0 anything என்ன 0 தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன நமக்கு இருக்குது 0. புரியுதுங்களா? வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா i⁻59 ப்ளஸ் 1/i⁻59. ஸோ இப்போ எப்படி இதெல்லாம் நம்ம i⁻59 ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டேரெக்டாக எழுதிடலாம் 59 என்ன பண்ணணும் நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணுமா? அப்போ என்ன வரும் 14 4s are 56. ரிமைண்டர் என்ன 3. அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம i⁻4 into 14 ப்ளஸ் 3 எழுதலாமா? அண்ட் இந்த சேம் வே இதுவும் 1/i⁻4 into 14 ப்ளஸ் 3 எழுதலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? இது என்ன ஆயிரும் நமக்கு i⁻4/14 into i⁻3. சேம் வே இங்கேயும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் a பவர் முதல் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் a⁻m + என்ன a⁻m into a⁻n. அடுத்தது a⁻m என்ன a⁻m⁻n எழுதிக்கிறோம். நம்ம பழைய ப்ராப்ளம் தான்ப்பா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க சரிங்களா. இன்ட்டு i⁻3. இப்போ இதோட வேல்யூ என்ன தெரியும் i⁻4 1 தான். 1 anything is going to be again 1 only. So only i³ ப்ளஸ் 1/. இங்கேயும் i⁻4 1 தான். 1 anything is going to be again 1 only. So 1 into i⁻3 தான். This is equal to i⁻3. இந்த 1க்கு பதிலாக நம்ம i⁻4 போட்டுக்கலாமா?
ஏன்னா I பவர் 4 வேல்யூ தான் 1. ஸோ நான் ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ் நான் 1 பதில் என்ன போட்டுக்கிறேன், I பவர் 4 போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இது நம்ம கேன்சல் பண்ண என்ன ஆகும், 3 I கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு I மீதி ஒரு I தான் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா, 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3 கேன்சல் பண்ணிட்டோம், மீதி 1 இருக்கும். வாட் இஸ் I கியூப் ஆக்சுவலி, I கியூபோட வேல்யூ என்னது, -I. ஸோ -I இங்கே ஒரு +I இருக்குது. -I +I என்ன ஆன்சரு 0. ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் I பவர் 2, I பவர் 3 எட்ஸெட்ரா I பவர் 2000 இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம, சரிங்களா. இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும், a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் என்ன போடுவோம், a பவர் m ப்ளஸ் என்ன, அதுவே a பவர் m இன்ட்டு a பவர் n இன்ட்டு a பவர் q இன்ட்டு a பவர் r அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, a பவர் m ப்ளஸ் n ப்ளஸ் q ப்ளஸ் r. அதே தான் இங்கே பண்ண போகிறோம் நம்ம, சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும், I பவர் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் என்ன, இதுக்கு பவர் 1, 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா இது வரைக்கும் 2000 வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2வா. இங்கே நமக்கு என்ன, இது n-க்கு பதில் என்ன நமக்கு 2000 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, 2000 இன்ட்டு 2000 ப்ளஸ் 1 என்ன 2001 பை 2. இப்போ இந்த 2000 கேன்சலேஷனாக ஒரு நமக்கு 1000. அப்போ வி லவ் இந்த டேர்முக்கு பதில் என்ன பண்ணலாம் நம்ம, 1000 இன்ட்டு 2001. ஸோ I பவர் 1000 இன்ட்டு 2001. இப்போது a பவர் m இன்ட்டு n, a பவர் mn எப்படி எழுதலாம், a பவர் m the whole power n எழுதலாமா, அந்த ஃபார்முலா. அப்போ I பவர் 1000 the whole power 2001. இப்போ இந்த 1000 பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆல் டிவைட் ஆயிரும், 250 வந்துடும், ரிமைண்டர்னா இது 0 ஆயிடுது. அப்போ 1000ன்றது இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 4. I பவர் 4 வந்து மல்டிபிளாக இருந்தால் என்ன வருது நமக்கு ஆன்சரு 1. இது எப்படி இதில் நம்ம I பவர் 1000 I பவர் 4 the whole power 250, அதுக்கு தான் பவர் என்னது 2001. 1000 என்ன பண்ணிக்கிறேன் 4 into 250 எழுதிக்கிறேன். இப்போ I பவர் 4ஓட வேல்யூ என்ன 1. 1 பவர் எனிதிங் என்ன 1. அந்த 1 பவர் எனிதிங் என்ன 1 only. ஸோ 1 is the answer. See இந்த நம்பரை பாருங்கள், மல்டிபிள் ஆஃப் 4நாலே கண்ணை மூடிட்டு இந்த டேர்ம் பால் என்ன போட்டுடலாம், நம்ம 1 போட்டுடலாம். பட் உங்களுக்கு தெளிவாகிறதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். எனி நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 1, மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த I பவரோட வேல்யூ என்னவாக இருக்கும், நமக்கு 1 தான் இருக்கும். ஏன்னா ஹியர் 1000ன்றது இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 4, அதனால் இந்த டேர்மோட வேல்யூ என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். அதுக்கப்புறம் 1 பவர் 2001 ஆல்சோ இல் பி 1 only. அதுதான் இங்கே போட்டிருக்கேன், சரிங்களா. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 6. சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n ப்ளஸ் 50. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா n இஸ் ஈக்குவல் டு சிக்மான்னு சொல்லலாம், சமேஷன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. a பவர் m ப்ளஸ் n, a பவர் m ப்ளஸ் n எப்படி எழுதலாம், a பவர் m இன்ட்டு a பவர் n. ஸோ அதனால் I பவர் n இன்ட்டு I பவர் 50. இப்போது சிக்மா n இஸ் ஈக்குவல் டு 1 to 10 I பவர் n அப்படியே வச்சுருங்க. நான் I பவர் 50 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. I பவர் 50ன்றது எப்படி எழுதலாம், நம்ம 50 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள், 12 4s are 48, ரிமைண்டர் 2. அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம I பவர் 4 இன்ட்டு 12 ப்ளஸ் 2ன்னு எழுதலாமா. but this is nothing but sigma n is equal to 1 to 10 I power n. இது எப்படி எழுதலாம், a power m plus n எப்படி எழுதலாம், a power m into a power n. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன, if it is a multiple of 4 என்னன்னு சொன்னேன், இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். அப்போது this is nothing but n is equal to 1 to 10 I power n. இந்த I ஸ்கொயர்டு வேல்யூ நமக்கு -1. ஓகே, I ஸ்கொயர்டு வேல்யூ நமக்கு -1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம we can keep this -1 outside. சரிங்களா, இந்த I -1 நம்ம வெளியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த n-க்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். சி இது 4 மல்டிபிளாக இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கிறனால இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். சரிங்களா, I ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1. அந்த -1 வெளியே எடுத்துட்டேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம n-க்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு இப்போ n-க்கு ஒன்றுனா அப்ளை பண்ணுங்கள். அப்போ I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4, I பவர் 5, I பவர் 6, I பவர் 7, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10. இப்போ ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்தோம், 4 குரூப் பண்ணோமா, 4 டேர்ம்ஸா, அந்த மாதிரி குரூப் பண்ணும்போது
நமக்கு இதோட வேல்யூ என்ன பார்த்தோம்? நம்ம I power 1, I power 2, I power 3, I power 4 என்ன வேல்யூ பார்த்தோம்? 0 பார்த்தோமா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். நம்ம வேல்யூ என்ன நமக்கு 0 வந்துச்சு. அதே தான் இங்கேயும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இந்த டேர்மோட வேல்யூ என்ன தான் நமக்கு? 0 தான். அந்த ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது நமக்கு ஈஸி. புரியுதுங்களா? ப்ளஸ் I power 9. I power 9 நம்ம எப்படி எழுதலாம்? I power yes 4 times into 2 plus 1 எழுதலாமா? ஆமாவா இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? I power 4 times into 2 plus 2 எழுதலாம். I power 10. I power 9 இப்படி எழுதியிருக்கோம். I power 10 இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ -1 இன்ட்டு இப்போ இது எப்படி எழுதலாம்? A power m plus n. A power m into A power n தானே? இதோட வேல்யூ என்ன ஆயிரும் நமக்கு? 1. அப்போ மீதி I power 1 என்ன நமக்கு? I. இதோட வேல்யூ நமக்கு என்ன? 1. மீதி என்ன இருக்கும்? I ஸ்கொயர் இருக்கும். I ஸ்கொயர் என்னது? -1. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க? இந்த மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் -i ஆயிரும், -1 ஆயிரும், +1 ஆயிரும். ஸோ அப்போ 1 - I இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்லி. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த I பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். I பவரில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்தாலே அந்த I பவரோட வேல்யூ என்ன நமக்கு? 1 தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இமேஜினரி யூனிட். இன்னும் நம்ம ரியலாக காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குலாம் என்ட்ரு ஆகலை. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இமேஜினரி யூனிட் என்னன்னு தான் பார்த்துருக்குறோம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கைண்ட்லி ஆஸ்க் மீ. தேங்க்யூ. காட் பிளஸ்.